முதல் நாள் துவங்கி 10 நாட்கள் வரை தின்பண்டங்கள் மற்றும் உணவு வழங்கியவர்கள்: நாள் 1 செல்வி எம் ரத்னாவதி, திரு தீபக், திருமதி லூயிஸ் தீபக், பெண்கள் ஐக்கிய சங்கம், திரு எட்வர்ட் தாசன், திருமதி சின்னி சோஃபியா, திரு ஞானக்குட்டி, திருமதி கிளாரா கனிமொழி, திரு சுதாகர், திருமதி ஜாய் சுதாகர், சிமியோன் உணவு வழங்கினார். திருமதி லாவண்ய அற்புதராஜ், திருமதி மலர்விழி லூகாஸ், திரு மணவாளன், திருமதி ரமணி, திரு ரமேஷ், திருமதி செண்பகவல்லி. 11/5/2025 அன்று மாணவர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. நன்கொடை வழங்கியவர்கள்: ரெவரண்ட் ராஜா சிங், சேலையூர் குருசேகரம் 10,000. திரு ஜார்ஜ் ஞானவேல், அம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் 10,000. திரு பெர்ஜின் துபாய் 5,000. திரு சின்னா துபாய் 2,000. செல்வன் மதியழகன் சன் ஆஃப் சுதாகர் திருவள்ளூர் 2,000. பெயரிட விரும்பாதவர் 2,000. திரு கருணாகரன் கேபிள் டிவி 500. செல்வி ஜெனிஃபர் கீதா 500. திரு அதிசயம் முன்னாள் ஊழியர் 500. திரு ஐசக், திருமதி சரளா 500. திரு பிராங்க்லின், திருமதி ஜபப்பிரியா 500. திரு பிரேம்குமார், திருமதி சங்கீதா 500. திரு டேனியல், திருமதி சரளா 500. திரு விஜயகுமார், திருமதி மரகதமணி 500. திரு தேவகுமார் 1000. செல்வி ரத்னாவதி 1000. திரு தேனி 1000. திரு இளங்கோ 1000. திரு கதிரேசன் 1000. திரு பென்னட் 1000. செல்வி மோனிகா 1000. செல்வி ஜாக்லின் 1000. திருமதி மாலதி தியாகராஜன் 1000. வீடியோ கவரேஜ் பொறுப்பாளர்கள்: திரு எஸ் ராஜன் அட்வொகேட், செல்வி சரளாதேவி அட்வொகேட், பாராஞ்சி குருசேகரம். இவர்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்ற பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார், எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் பள்ளியே தந்தாரே. தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் பள்ளியே தந்தாரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே
சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. நடனமாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருக்கே நமஸ்காரம். ஜூனியர் பாய்ஸ் டான்ஸ். யோ சாவு குத்தா இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, it's okay, okay, okay. This is now okay. ஜனங்க பார்வையில நான் லூசு. ஜீசஸ் டச் பண்ணார் சக்சஸ். காட ஒப்பிட்டா நான் லூசு. லைஃப்ல எதை தொட்டா செம லாசு. ஜனங்க பார்வையில நான் லூசு. ஜீசஸ் டச் பண்ணார் சக்சஸ். உலகத்திலே சுத்தில்ல நான் மாசு. டாக் டாக் டுமு 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 டுமு. டாக் டாக் டுமு 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 டுமு. Don't care, don't care, don't care. எதை பத்தி don't care. It's okay, okay, okay. இயேசு சொன்னா okay. டாக் டாக் டுமு 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 டுமு. டாக் டாக் டுமு 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 டுமு. இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். மிஷனரி பயோகிராஃபி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாண்ட்ரா ஐசக். நான் இப்பொழுது மேரி ஜென் பெத்யூன் பற்றி சில வரிகளை கூற வந்துள்ளேன். மேரி ஜென் சாமுவேல் மற்றும் பாட்சி என்ற தம்பதியினருக்கு 1875ஆம் ஆண்டில் ஜூலை 10ஆம் நாளில் கரோலினாவில் உள்ள மேயஸ்வில்லியில் பிறந்தார். இவர் 17வது குழந்தைகளில் 15வது குழந்தையாவார். தனது 5வது வயதிலேயே குடும்பத்துடன் பருத்திக்காட்டில் வேலை செய்ய தொடங்கினார். ஒரு நாள் தன் அம்மாவிடம் வெள்ளைக்கார முதலாளி வீட்டுக்கு சென்ற பொழுது அவ்வெள்ளைக்கார முதலாளி பிள்ளைகளோடு விளையாடியபடி ஒரு சிறிய புத்தகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டார். முதலாளியின் பிள்ளை அந்த புத்தகத்தை மேரியின் கையில் வெடுக்குன்னு புடுங்கிவிட்டு, உனக்கு படிக்க தெரியாது, புத்தகங்கள் படிக்க தெரியாதவர்களுக்காக அல்ல என்று சொன்னால். இந்த வார்த்தைகள் மேரியின் மனதில் மிக தாக்கத்தை அளித்தது. உடனே மேரி தன் அப்பாவிடம், தந்தையை, நான் படித்தாக வேண்டும், நான் எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் தந்தை நமக்கென்று படிப்பதற்கு தனி என்று பள்ளிக்கூடமே இல்லை என்று கூறினார். உடனே மேரி மனம் வருந்தினார். ஒரு நாள் மிஸ் வில்சன் என்ற பெண்மணி மேரியை அழைத்து, உன்னை போல குழந்தைகள் படித்தாக வேண்டும் பிள்ளையே, நீ நாளைக்கு மேயஸ்வில்லியில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்று கூறினார். உடனே மேரி பதில் சொல்ல நான் எழாமல் நின்றார். தனது குடும்பத்தில் முதலில் படிக்க போகும் பெண்மணி இவர்தான். இவர் 1898ஆம் ஆண்டில் ஆல்பர்டர் என்ற ஒரு ஆசிரியை திருமணம் செய்து கொண்டார். மேயஸ்வெல்லியின் உதவி மூலம் தனது படிப்பை முடித்துவிட்டு 1904ஆம் ஆண்டில் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை தொடங்கினார். வெறும் 6 பிள்ளைகளுடன் தொடங்கிய பள்ளி பின்னாளில் 250 பிள்ளைகளாக உயர்ந்தது. பின்னர் 1919ஆம் ஆண்டில் மேரி ஜென் ஒரு மருத்துவமனையையும் செவிலியருக்கான ஒரு பயிற்சி பள்ளியையும் தொடங்கினார். இவர் இந்த மருத்துவத்தை தொடங்கிய பொழுது அந்த ஆண்டில் மருத்துவ சிகிச்சை பற்றாக்குறை இருந்ததால் நிறைய பேர் மேரியிடம் வந்து உதவினர். அதன் பின் மேரி ஜெனுக்கு அமெரிக்காவில் உள்ள பூங்காவில் ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டது. தனது ஓய்வை அவர் தனது வீட்டில் அடைந்தார். பிறகு ஜனவரி 18ஆம் தேதியில் 1955ஆம் ஆண்டு மேரி காலமானார். அவரது உடலை அவரது பள்ளியிலேயே அடக்கம் செய்தனர். ஒரே சுடராக இருந்து 1000 விளக்குகளை ஏற்றினார் மேரி. இவர் இதன் கதை மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்றோம்னா, மேதைக்கு இனம் ஒரு தடையல்ல. இத்துடன் என் உரையை முடித்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது எலிசபெத் மேரி வால்போல் என்ற மிஷனரை பற்றி சிறு வரிகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். 1929ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் நாள் பெத் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். இவர் BA பட்டப்படிப்பு முடித்த பிறகு ஆசிரியர் பயிற்சியை பெற்றார். அதற்கு பிறகு இறையியல் கற்று நற்செய்தியாளராக பணியாளர் வந்தார். இவர் ஒரு எபிரேய பண்டிதர் ஆவார். அதனால் இவர் கொரிய நாட்டில் சென்று நற்செய்தியாளராக பணி செய்ய இவருக்கு வாய்ப்பு வந்தது. ஆனால் இவர் அங்கு செல்லாமல் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்பினார். அதுவும் அவர் வந்தது நம்ம மாநிலத்தில் உள்ள தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம ஊருக்கு அருகில் உள்ள ஷோலிங்கருக்கே அவர் 1958ஆம் ஆண்டு வந்தார். அவர் வந்த முதல் 5 ஆண்டுகளில் பெண்களின் தாளராகவும் இயக்குநராகவும் இருந்தார். அதற்கு பிறகு 1964ஆம் ஆண்டு ஷோலிங்கர், பள்ளிப்பட்டு, நகரி அனைத்துள்ள குருசேகரங்களிலும் மற்ற சென்னை பேராய குருசேகரங்களிலும் சமய கல்வி ஆசிரியராகவும் இயக்குநராகவும் அவர் பணியாற்றப்பட்டார். அதற்கு பிறகு இவரின் சேவை மீண்டும் மிகுதியாக உள்ளதால் சென்னை பேராயம் இவரை ஒரு இயக்குனராக ஆற்றி சமய கல்வியை சிறப்பாக செய்ய இவருக்கு பணியை கொடுத்தது. அதன் மூலம் இவர் குருசேகரங்களில் உள்ள மக்கள் தொகை, அவர்களின் தொழில், வருமானம், சமூக நிலை அனைத்தின் தகவல்களை பெற்று சென்னை பேராய மன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு இவருக்கு பணி சேர்க்கப்பட்டது. இதன் மூலம் இவர் நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி வேண்டும் என போராடினார். அதற்கு பிறகு 1977ஆம் ஆண்டு தமிழகத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் வாடினர். அப்பொழுது 300 நாட்களில் 300 கிணறுகள் என்னும் திட்டத்தை அப்பொழுது இருந்த சென்னை பேராயர் சுந்தர் வாட்சன் என்ற பேராயர் மூலம் இவர் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி 300 கிணறுகளை வெட்டினார். அதன் மூலம் நமது தமிழ்நாட்டில் பஞ்சத்தை அவர் தடுக்க இயன்றது. இதன் மூலம் இவர் வாழ்நாள் முழுவதுமே எளிய ஏழை மக்களின் நலன்களுக்காகவும்
சமய கல்விக்காகவும் போராடினார். இவர் 35 ஆண்டுகள் அவர் பணியை முடித்துவிட்டு மீண்டும் ஆஸ்திரேலியா திரும்பினார். 3 முறை அவர் இந்தியாவிற்கு திரும்பி வந்து போனார். பிறகு அவருடைய 94ஆம் வயதிலேயே ஜூலை 13ஆம் நாள் 2023 அதாவது 2 வருடங்களுக்கு பின்பு அவர் இறைவனடி சேர்ந்தார். நன்றி. இன்டர் பாய்ஸ் சொன்னதை செய்வார் என்ற பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். பொருத்தும் பார்த்தாச்சு, வயசோ ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொருத்தும் பார்த்து பார்த்து வயசோ ஆகி போய், கற்பம் செத்து போய், கண்ணீரும் பெருகி போச்சா. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். செவிக்கும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. செவிக்கும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். நடனமாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. சீனியர் கேர்ள்ஸ் டான்ஸ். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே.
ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரின் ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நம் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நம் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. விடுமுறை விவிலியம் பள்ளி 2025 கலை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் குருசேர தலைவர் ஆயர் அவர்களையும் செயலர் அவர்களையும் பொருளர் அவர்களையும் குருசேகர உறுப்பினர்கள் பேராய மாமன்ற உறுப்பினர்கள் கிராம திருச்சபைகளின் ஊழியர்கள் குருசேகர மிஷனரி அவர்கள் விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்கள் இந்த கலை நிகழ்ச்சியின் நட்சத்திரங்களான விடுமுறை விவிலியம் பள்ளியின் சிறு பிள்ளைகள் அன்பிற்கிணங்க திருச்சபை மக்கள் கிராம பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் VBS 2025 கலை நிகழ்ச்சிக்கு இயக்குநர்களின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, மற்றுமாய் நீங்கள் பொறுத்திருந்து பிள்ளைகளுடைய திருவசனத்தையும் பாடல்கள் மற்றும் எல்லாவற்றையும் கண்டுகளிக்க ஆண்டவர் கிருபை அளித்தார். அனைவருக்கும் மீண்டுமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிறப்பாக இந்த 10 நாட்களிலும் உறுதுணையாக இருந்த குருசேகர செயலர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பொருளர் அவர்களுக்கும் இயக்குநர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்த இறை மக்களுக்கும் தின்பண்டங்கள் உணவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இறைவா, நீ தந்தை அருமையான இந்த நேரத்துக்காக கால சூழலுக்கு ஆட்சேபிக்கிறோம். என்னுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஆண்டர்சன் குருசேகத்தின் சார்பாக தூய பேதுரு ஆலயம் அம்மனூர் திருச்சபையின் வழியாக VBS நிறைவு விழாவை சிறப்பாய் நடத்துவதற்கு பலன் கொடுத்து நடிகை துதிக்கிறோம். ஆண்டவரே, முது அரசு வருகை என்ற தலைப்பின் வழியாக பிள்ளைகள் கற்றுக்கொண்ட அனைத்து திருவசனங்களுக்காக பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து உமது கிருபையின் கரம் பிள்ளைகளோடு இருக்க மண்டாடி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரை. 10 நாட்கள் மாத்திரமல்ல, இதை நோக்கி ஒவ்வொரு காலங்களிலும் பிள்ளைகளுக்கு தேவையில்லை சந்திக்க போவதுக்காக இடத்திலே மண்டாடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசிர்வாதக்கரம் அவளோடு இருப்பதாக, கிருபையின் கரம் அவளோடு இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெயில் காலங்களிலும் பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து வந்து மீன் ஆண்டவரை கற்றுக் கொடுத்து ஆசிரியர் பெருமக்களுக்காக இடத்திலே மண்டாடுகிறோம் ஆண்டவரே. அவளையும் இடத்திலே ஆசிரியக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உடனே இருந்த அனைத்து பொறுப்பாளருக்காக செயலர் பொருளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து அன்பின் ஆண்டவர் தாமே எங்கள் பிளத்தால் இடைகட்டுகிறீர் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரை நிறைவிழாவை நீ நிறைவாக கொடுத்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இப்போது நாங்கள் கடந்து செல்லும் இரவு நேர உறக்கத்தை கொடுத்து பலனை கொடுக்க வேண்டுமாய் இடத்திலே மண்டாடி வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உமது அரசு வருகை என்ற தலைப்பின் வழியாக மகிழ்ச்சியையும் நாங்கள் சமானத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற இறைமக்களாக இருப்பதற்கு அருள் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நாட்களிலே சாட்சியுள்ள குடும்பமாய் அன்பின் ஆண்டவரே எங்கள் பலப்படுத்த போவதற்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. நீரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் காத்துக்கொள்ள வேண்டுமாய் இடத்திலே மண்டாடி வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமீன். தந்தை, மைந்தன், தூயார் வழிநடத்தல், பாதுகாப்பு, அரவணைப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலையிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அனைவருக்கும் மீண்டுமாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் தோத்திரம். ஆசிரியர் பெருமக்கள் இருக்குமாறு சொல்கிறேன். வாலண்டியர்ஸ் முன்னால் வாங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? சந்தோஷமாக வாங்க. நான் தான் இல்லை, நான் கிராம சபைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருப்பதனாலே இன்று 4 கிராம திருச்சபையில் விபிஎஸ் நிறைவு விழா, அதனாலே முழுமையாக கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.